கடவுள் அப்படி வெளிப்படுத்துவார், இப்படியும் வெளிப்படுத்துவார். உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று எல்லாம் சொல்லுங்க. உன்னோடு மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று. அவரே அல்லாமல் வேறே தேவன் இல்லை. இப்போ ஒரே மெத்தட்ல மட்டும் கடவுளை மக்கள் தெரிய மாட்டாங்க. கடவுள் பல மெத்தட் வச்சிருக்கிறார். ஆமென், bless you. அவர் வருகிறார், அவர் இருக்கிறான்றதுக்கு பல. இப்ப எலியா காலத்துல அக்கினி இறக்குனார், எல்லாரும் கத்தரே தெய்வம்ன்றார். ஆனா இங்க ஐஸ்வர்யத்தை இறக்குறாரு. தட்டையா எத்தனை பேருக்கு வெளிச்சம் அடிக்குது? சென்னை ஏற்கனவே அக்னியா தான் இருக்குது. 40 தாண்டி இன்னும் இறக்கணுமா? சொல்லுங்க, என்னம்மா அக்னி வேணுமா? அதெல்லாம் சரி, அது தேவைப்பட்ட அதையும் செய்றாரு. ஆனா ஆமா, ஆனா இவங்க இன்னும் அந்த மெத்தடை ஏத்துக்கிறாங்க. ஃபயர்னா அவங்களுக்கு விளங்குது, ப்ராஸ்பரிட்டினா விளங்க மாட்டேங்குது. ஃபயர் கேம்ப் கிடையாதா? இல்லைங்க, இது ப்ராஸ்பரிட்டி கேம்ப். ஆமா, எல்லாம் ஃபயர் ஃபயர்னு போனா என்ன பண்றது? சரி, ஓகே தான். இப்ப நான் அதுக்கு எதிராக கிடையாது, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அக்கினிக்கு எதிராக நான் இல்லை. ஆனா அது ஒண்ணுதான் கடவுளை பாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு நான் யாரு? கடவுள் அப்படியும் வெளிப்படுத்துவார், இப்படியும் வெளிப்படுத்துவார். நீ கட்ட போற வீட்டை பார்த்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்வார்கள். நீ வாங்க போகிற வாகனத்தை பார்த்து கர்த்தரே தேவன் என்று சொல்வார்கள். நீ போட்டிருக்கிற உன் ஆடைகள் உன் தேவனை சொல்லும். நீ அணிந்திருக்கிற ஆபரணங்கள் உன் தேவனை சொல்லும். உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற உயர்வுகள், நல்ல எதிர்காலத்தை பார்க்கக்கூடியவர்கள் கர்த்தரே தெய்வம். ஆமென்.